ஆனால் 4 வருடங்கள் கழித்து அன்று கிட்டார் வாசித்தவனே மீண்டும் பெண் பார்க்க வருகையில் அவள் கண்களில் விழுவான் என்று அலர்மேல் மங்கை கனவில் கூட நினைத்திருக்கவில்லை. அப்படி அவள் வாழ்வில் அகப்பட்டவனை பிடித்திருக்கிறது என சொல்வதில் தவறில்லை என்றே நினைத்தாள். ஏனெனில் அவனின் பழைய காதல் எல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அதற்கொரு வலுவான காரணமும் இருந்தது. சூர்யாவை மாலில் பார்த்து சரியாக 1 வருடம் கழித்திருந்தது அலர்மேல் மங்கையின் அடுத்த பிறந்த நாள். இம்முறை அவளது பிறந்த நாளுக்கு கடற்கரை செல்லலாம் என அவள் விருப்பப்பட்டாள். சென்ற வருடம் மாலில் தன்னை கலட்டிவிட்டு ஓடினார்களே, இன்று இந்த கடலுக்குள்ள ஓட முடியும் என நினைத்தே தன் தோழிகளை அங்கே வர சொன்னாள். திட்டமிட்டபடி அவளும் நேத்ராவும் அங்கே வந்து காத்திருந்தனர். அங்குதான் அலர்மேல் மங்கை மீண்டும் சூர்யாவை பார்த்தாள். ஆனால் சென்ற வருடம் பார்த்தபோது இருந்த சூர்யாவின் நிலை தலைகீழாக மாறிப்போயிருந்தது. உற்சாகமாய் ஒலித்த அவன் குரலில் இன்று துக்கம் பின்னி பிணைந்திருந்தது. துள்ளலுடன் திரிந்தவன் இன்று நடுப்பினமாக மொத்தத்தில் நிலை குலைந்திருந்தான். கடற்கரையில் சாதுவாக நின்று இருந்த படகின் ஒரு பக்கம் அமர்ந்த அலர்மேல் மங்கை வானத்தை நிமிர்ந்து பார்த்தாள். சில பறவைகள் ஆங்கில எழுத்து வி போல பறந்து சென்று கொண்டு இருந்தது. நம்மால் இப்படி பறக்க நேர்ந்தால் என எப்பொழுதும் போல் அதை வியந்தவாறே நேத்ராவிடம் சுட்டி காட்ட வாய் திறக்க நினைத்த அந்த நொடி, முடியலடா, அவ இப்படி பண்ணுவா என நினைக்கலடா, இங்க எல்லாம் ரொம்ப வலிக்குது என்ற ஒரு ஆண்மகனின் குரல் கேட்டது. எழுந்து சென்று விடுவோமோ என அலர்மேல் மங்கை தோழியை பார்க்க அவளுமே அதை தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். இருவரும் மெதுவாக படகுக்கு அந்த பக்கம் எட்டி பார்க்க அங்கே முகமெல்லாம் கசங்கி தலை கலைந்து இதழ்கள் உலர்ந்து உடல் களைத்து போய் அமர்ந்திருந்தவனை பார்த்து திகைத்தனர். முதலில் இவன் அவன் அல்லவா என பார்வையால் இருவருமே கேட்டு தெளிந்து கொண்டனர். எப்போதாவது சென்ற வருடம் மாலில் கிட்டார் வாசித்த அந்த இளைஞனை பற்றிய பேச்சும் எழும். அதற்காக அவனை பற்றியோ அவன் இசைக்குழுவை பற்றியோ இணையதளத்தில் தேடி அவனை பின்பற்றி செல்லும் ஆர்வமெல்லாம் இருந்ததில்லை அவர்களிடத்தில். அத்தோடு அவன் முகம் அவ்வளவு தெளிவாக எல்லாம் இருவருக்கும் ஞாபகமில்லை. ஆனால் கடற்கரை மணலில் சாதுவாக அமர்ந்திருந்த கிட்டார் அவன் ஞாபகத்தை நினைவு பட்டகத்தில் இருந்து மீட்டி எடுத்தது. அப்படகுக்கு மறுபுறம் இன்னொருவனும் அமர்ந்திருந்தான். இவர்களுக்கு முதுகு காட்டி அவன் அமர்ந்திருக்க சூர்யா இவர்களை நோக்கி அமர்ந்திருந்தான். விழிகள் வழியே வலியை வலிய விட்டு வலது கையை இதயம் இருக்கும் இடது மார்பில் வைத்து ஆழ்ந்து தேய்த்து விட்டு கொண்டிருந்தான் அவன். படக்கென தலையை இந்த பக்கம் இழுத்து கொண்டாள் அலர்மேல் மங்கை. அவன் மாய்ந்து மாய்ந்து காதலிர்த்த அந்த காதல் மாய்ந்து போனதா? அவன் காதல் என்னவானது என தெரிந்து கொள்ளாமல் அங்கிருந்து நகரவே முடியாது என்பதை போல் சிலையாகிவிட்டாள். அவன் மேல ரொம்ப அன்பை வச்சிருக்கேன். இப்ப கூட அவளை தப்பா நினைக்க முடியல. என்கிட்ட கேட்டு இருந்தா நானே எல்லாத்தையும் தந்திருப்பேன். எனக்கே தெரியாம இப்படி பண்ணியிருக்கா என புலம்பிக் கொண்டிருந்தான் அக்காதலன். யாரையும் இந்த துறையில் நம்பாதே என நான் ஆரம்பத்திலே சொன்னேன். கலைஞர்களின் படைப்பை திருடுறது இப்ப எல்லாம் மிகவும் சாதாரணமா போச்சு என அவன் எதிரில் இருந்தவன் சொன்னான். அவ யாரோ இல்லடா, எனக்கு உயிரானவ. அவளை கூடவா என அவன் முடிக்கும் முன்னால் என கேலியாக சிரித்தான் மற்றொருவன். அதை கேட்ட அலர்மேல் மங்கைக்கோ அந்த எதிரில் இருந்தவனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட வேண்டும் என்பதை போல் ஆத்திரம் பொங்கியது. பின்ன இங்க ஒருவன் தன் துயரத்தை கண்ணீர் விட்டு பகிர்ந்து கொண்டிருந்தால் ஆறுதல் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கேலி செய்கிறானே. சூர்யாவின் குரலே அவன் அழுவதை அந்த பக்கம் அமர்ந்திருந்தவர்களுக்கு பறைசாற்றியது.
நீ சொன்னது சரிதான்டா. இவ தான் நமக்கானவள் என கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாரையும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண? என்னால இந்த இதயத்தை தூக்கி வெளியே போட முடிஞ்சா நல்லா இருக்கும். முடியலடா, நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு என மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே வந்தான் சூர்யா. அவனின் வார்த்தைகளில் அலர்மேல் மங்கையின் நெஞ்சம் குலுங்கி கசிந்துருகியது. எவ்வளவு உன்னதமான காதல்! அதை எப்படி ஒருத்தியால் காலடியில் போட்டு மிதித்து விட்டு போக முடியும்? எப்படி மனம் வந்தது அவளுக்கு? முதலில் சென்று விடலாமா என கண்களால் தோழியிடம் வினவியதை கூட மறந்து போய் அப்படியே சிலை என அமர்ந்திருந்தவளை நேத்ரா உழுக்க என வாய்மேல் விரல் வைத்து சத்தம் போடாதே என்றாள் அலர்மேல் மங்கை. யாருடைய ரகசியத்தையும் கேட்க விரும்பாதவளுக்கு இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என நேத்ராவும் முழித்தவாறே அமர்ந்திருந்தாள். அழாதடா, உன் கண்ணீர் துளிகளுக்கு அருகதை இல்லாதவங்களுக்காக நீ ஏன் கண்ணீர் சிந்தனம் என அரவிந்த் சொல்ல, அலர்மேல் மங்கைக்கு அந்த மற்றொருவன் மேலிருந்த ஆத்திரம் சற்று மட்டுப்பட்டது. அதோடு கண்ணோரத்தில் அவளையும் அறியாமல் கண்ணீர் துளிகளின் முகவரி. அவை அவனின் உண்மையான காதலுக்கு அவள் செலுத்தும் காணிக்கை. அவன் வலிக்காக சிந்தும் துளிகள். நான் என்ன தப்பு பண்ணினேன்? என் காதல் அவளுக்கு சரியா புரிய வைக்க முடியலையா? எனக்கு தெரியலையாடா? எல்லாமும் அவதான் என இருந்தேன். நீ சொல்லியும் கேட்கல. என்னென்னவோ கற்பனைகள் என புலம்பலை சூரியன் நிறுத்துவதாக இல்லை. சரி விடுடா, இப்போ முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். வேற யூனிவர்சிட்டிக்கே அப்ளை பண்ணிக்கலாம், இல்ல அடுத்த வருஷம் பார்க்கலாம் என அரவிந்த் சொல்ல, இனி அப்ளை பண்ணி பிரயோஜனம் இல்லை. கடைசி நாள் எப்போவோ முடிஞ்சிச்சு. அதுவும் வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேற. உதவித்தொகையெல்லாம் இனி கண்டிப்பா கிடைக்காது என்றான். சூர்யா விரக்தியுடன், நான் கொடுக்குறேன் என அரவிந்த் சொல்ல, விளையாடுறியா? ஒன்றும் வேண்டாம். ஏற்கனவே அப்பா அம்மா கிட்ட எனக்காக வாதாடி நீ எனக்கு நிறைய செலவு செஞ்சிட்ட. போதும். முதல்ல இதை வீட்டில் எப்படி சொல்றதுன்னு தெரியல என்றான் சூர்யா. அரவிந்துக்குமே அந்த பயம் இருந்தது. பின்ன வீட்டில் இசைத்துறையில் படிக்க விட மாட்டேன் என்றவர்களிடம் அவன் அல்லவா வாதாடி இது வரைக்கும் இழுத்து வந்திருந்தான். ஆனால் பாலாய் போன காதலால் சூர்யாவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி அவர்கள் முன்னால் நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறதே. அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தவளுக்கு அந்த இன்னொருவனின் மேல் தோன்றிய ஆத்திரம் சுத்தமாக வடிந்து போனது. என்னோட சொந்த மியூசிக்க அவ யூஸ் பண்ணினது கூட எனக்கு பெருசா தெரியலடா. அதை என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம். நான் வேற டியூன் போட்டு அனுப்பியிருப்பேன். எனக்கு வெளிநாட்டில் படிக்க இடம் கிடைக்கலனா அது வேற. ஆனா அதற்கு காரணம் நான் காப்பி அடிக்கிறதா சொன்னாங்க பாரு, அதை தான் தாங்க முடியல. எனக்கு படிக்க இடம் கிடைக்கலன்னு தெரிஞ்சும் சனா கொஞ்சம் கூட கவலைப்படலடா என சூர்யா சொல்ல, அலர்மேல் மங்கைக்கு அவனின் மனநிலை புரிய ஆரம்பித்தது. மற்றவர்கள் முதுகில் குத்தினால் கூட தாங்கி கொண்டு போராடலாம். ஆனால் காதல் என்ற பெயரில் நெஞ்சிலளவா அவள் குத்திவிட்டாள். அப்பொழுதுதான் அந்த பெண்ணின் பெயரே சனா என்று தெரிந்து கொண்டாள் அலர்மேல் மங்கை. ஒரு பொண்ணுக்காக கண்ணீர் விடுகிறான் என்றால் அவன் காதலின் ஆழம் புரிந்தது. தண்ணி அடிக்கவில்லை, தன்னையும் அழித்து கொள்ளவில்லை. ஆனால் தன் காதலில் தான் தப்பியிருக்கோ என தன்னையே சந்தேகம் கொள்கிறான். தன் காதலை அவளிடத்தில் புரிய வைக்க தோற்று போனானோ என்று மறுகுகிறான். அதுவல்லவா உண்மையான காதல். சூர்யாவை ஏமாற்றிய பெண் நிச்சயம் ஒரு நாள் தொலைந்த காதலை எண்ணி வருத்தப்படுவாள். ஆனால் அதற்கு காலம் கடந்திருக்கும் என அன்றே அலர்மேல் மங்கை அவளுக்கு சாபம் விட்டால் இப்படியே புலம்பிக் கொண்டிருப்பான் என நினைத்த அரவிந்தோ, வாடா வீட்டுக்கு போய் முதல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம் என எழுந்து கொள்ள, பயமா இருக்குடா,
என்றவாறே சூர்யாவும் அவனுடன் எழுந்து கொண்டான். அலர்மேல் மங்கையின் விழிகளில் இருந்த துளிகள் கன்னம் தொட்டன. நீர்த்திரை பார்வையை மறைக்க தன்னை விட்டு தூரம் செல்லும் இருவரின் முதுகுகளையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் சிந்திய துளிகளின் துகள்கள் தான் அவளின் அடி ஆழத்தில் புதைந்து போனது. அந்த துளிகளில் உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த காதல் அவன் தன்னை பெண் பார்க்க வருபவன் என தெரிந்த மறுநொடி தூண்களாக உருவெடுத்து அவளை அப்படி செய்யப்பட வைத்தது. அவளது பழைய நிகழ்வுகளை அரவிந்திடம் பகிர்ந்து கொண்ட அலர்மேல் மங்கை, அன்று நீங்க கடற்கரையில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தது எல்லாம் எங்க காதுல விழுந்தது. என் ஃப்ரெண்ட் நேத்ராவும் இருந்தா. அப்ப நீங்க 2 பேரும் யாருன்னு கூட தெரியாது. ஏன் உங்க பேர் கூட தெரியாது. ஏப்பி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் எல்லாமே புரிஞ்சது. பொண்ணு பார்க்க வந்தது சூர்யான்னு நினைச்சதும் மனசுல அப்படி ஒரு சந்தோஷம், இனம் புரியாத தவிப்பு. அப்படியே பூரிச்சு போயிட்டேன். நானே அதை எதிர்பார்க்கல. அவரோட காதலுக்கு நான் பதில் சொல்லணும், அதுவும் சரியாக சொல்லணும் என அந்த நிமிஷம் துடியா துடிச்சேன். ஆனா அது எனக்காக கேட்கப்பட்ட கேள்வியே இல்லைன்னு இப்போதான் புரிஞ்சது. சூர்யா எப்படியும் வேறு யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்குவாரு தானே, அது ஏன் நானா இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். நான் எதிர்பார்த்த காதல் சூர்யா கிட்ட கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அவரை விரட்டியது ஏன் தப்பு தான். காய் தானாக கனியாகணும், அடிச்சு கனியாக்க வைக்க முடியாது. காதலும் அப்படித்தான் என பேச்சை நிறுத்தினாள். விடை தெரியாத பல வினாக்களுக்கு எல்லாம் அவளது பேச்சில் விடை கிட்டியது அரவிந்துக்கு. உங்க 2 பேருக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன், மன்னிச்சிடுங்க. சரவணன் சொல்லியிருப்பார், நீங்க சிபாரிசு செஞ்ச வேலையை விட்டுட்டேன். சூர்யா திரும்பவும் வேலைக்கு வரதுக்குள்ள கிளம்பிடுவேன் என தன் பேச்சை நிறுத்தினான். அரவிந்த் மனதில் இப்பொழுது அவளை பற்றி மேலும் நல்ல எண்ணம் பிறந்தது. இவள் உண்மையில் சூர்யாவை விரும்புகிறாள். எதிர்பார்ப்பில்லாத அன்பு, கிடைப்பதற்கரிய நேசம். அவனை பற்றி அனைத்தும் தெரிந்தும் அவனை விரும்புகிறாள். ஆனால் இது சூர்யாவின் வாழ்க்கை. அவன் மட்டுமே இதற்கான தீர்வை சொல்ல முடியும் என எண்ணிய அரவிந்துக்கு பெரும் மூச்சென்று வெளிவந்தது. மங்கை, உனக்கும் சூர்யாவுக்கும் இடையில நடந்தது வேற. ஆனா நீ எனக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதை மட்டும் மறந்துடாத என சொல்லி அழைப்பை வைத்தான் அரவிந்த். அரவிந்திடம் பேசி முடித்தவளுக்கு ஏனோ மனம் சற்று நிம்மதியாக கூட இருந்தது. அவளது அடாவடிக்கான காரணங்களை அரவிந்தாவது புரிந்து கொள்ளட்டும். அன்று அவள் தந்தையிடம் மருத்துவமனையில் பகிர்ந்து கொண்டால்தான். ஆனால் தந்தையிடம் பகிர்வது வேறு, நண்பன் என நினைத்தவனிடம் பகிர்வது வேறு. வினோத்திடம் கூட இதையெல்லாம் பகிரவில்லை. பகிரக்கூடாது என்றெல்லாம் இல்லை. அவனோ ராதிகா விஷயத்தில் கவலைப்பட்டு கொண்டிருந்ததால் அவளது விஷயத்தை பற்றி மேலோட்டமாக மட்டுமே சொல்லியிருந்தாள். சூர்யாவிடம் இதை சொல்ல நினைத்திருந்தாள். ஆனால் இனி அதற்கு வாய்ப்பில்லை. அவனுக்கு தெரியாமலே போகட்டும். முகம் கழுவி கொண்டு சமையல் அறையில் புகுந்து அன்று இரவு உணவு தயாரிப்பில் அலர்மேல் மங்கை இறங்க அவளை தேடி வந்த அங்கையர் கண்ணி, விஷயம் தெரியுமாக்கா? என் ஃபேவரட் ஸ்டார் சஹா டிவி ஷோல கலந்துக்க போறாங்க என குதித்தாள். ஒரு ஆச்சரிய பார்வை, வேண்டாம், குறைந்தபட்சம் அப்படியா என்றாவது அலர்மேல் மங்கை கேட்டு இருக்கலாமே. தமக்கையின் செய்கையில் கடுப்பானவள், உனக்கு பொறாம ரொம்ப கூடிருச்சு மங்கி என முகத்தை திருப்பி கொண்டு சென்றாள். இவ ஏன் முகத்தை தூக்கி வச்சுட்டு போறா என்றவாறே பத்மாவதி அங்கே வர அதற்கு பதில் சொல்லாமல் மென்னகை ஒன்றை உதித்தவள் மேற்கொண்டு அவரது நொறுக்கு தீனிகளை எப்படி பிரபலமாக்கலாம் என்ற ஆலோசனையில் இறங்கினாள். பத்மாவதியும் உற்சாகமாக அந்த பேச்சில் இணைய அதில் மூழ்கியும் போனாள் அலர்மேல் மங்கை. எல்லாம் அவளது கைபேசிக்கு சூர்யாவிடமிருந்து அழைப்பு வரும் வரையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கி கொண்டிருந்த நிகழ்ச்சியில் நடுநயமாக நின்றிருந்த சூர்யாவின் உருவத்தையே
இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அலர்மேல் மங்கை. அத்திரையில் அவன் மட்டுமல்ல, கூடவே சஹனா ஒன்று இருந்தாள். பார்க்க பார்க்க இன்னும் அழகாக தெரிந்தாள். 4 வருடங்களுக்கு முன்னால் பார்த்ததை விடவும் அபார அழகியாக தெரிந்தாள். அதுவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்பதால் நல்ல மிதமான ஒப்பனையுடன் அவள் இருக்க, அவளெல்லாம் எந்த மூளைக்கு என்ற எண்ணமே ஓங்கி மண்டையிலே ஒன்று போட்டு வலிக்க செய்தது அலர்மேல் மங்கைக்கு. இப்படி ஒருத்தியை காதலித்தவன் எப்படி அவளை விரும்புவான்? உனக்கு ஆனாலும் பேராசை என அவளையே 100வது முறையாக திட்டியும் கொண்டாள். சூர்யாவுக்கு வெகு அருகில் நின்று சஹானா கிட்டாரை வாசிக்கையில் இங்கே இவளது நெஞ்சம் தடக் தடக் என மேலமிட்டு கொண்டிருந்தது. இந்நிகழ்ச்சியை பார்க்கவே கூடாது என ஆரம்பத்தில் இருந்து நினைத்தாலும் ஒளிபரப்பு நேரம் வருகையில் அவளது மனம் சொல் பேச்சு கேட்காமல் தடால் என பல்ட்டி அடித்துவிடும். பார்க்க சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சா நடிப்பீங்களா என சஹனாவை பார்த்து கேட்டான் தொகுப்பாளன். வளைந்தான் என்றே சொல்ல வேண்டும். இப்போதைக்கு இசையில் மட்டுமே என் கவனம் இருக்கும், அதில் பெருசா சாதிக்கணும். இசை மேல இருக்கிற ஆர்வத்தில் கொஞ்சம் தப்பு செஞ்சிட்டேன், அதற்காக சம்பந்தப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றவளின் பார்வை சூர்யாவை தொட்டு தொட்டு மீட்டது. இசை என் உயிர், அதனால என் காதலை தொலைச்சிட்டேன். அந்த இசையை விட காதல் என் மூச்சு என இப்போ புரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த காதலை தேடி என் இசை பயணத்தை தொடர்கிறேன் என்றாள் சஹானா. உங்களோட உண்மையான குணத்துக்கு கண்டிப்பா உங்க காதல் வெற்றி அடையும். எங்கள் தொலைக்காட்சி சார்பா உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சஹானா என்றான் தொகுப்பாளன். அமெரிக்காவுக்கு சென்றவள் ஏன் இங்கே திரும்பி வந்தாள்? உண்மையில் காதலை திரும்ப பெற வந்திருக்கிறாளா? இந்நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிக்கையில் அலர்மேல் மங்கைக்கு இப்படி நிறைய கேள்விகள் மனதில் வரிசையாக அணிவகுத்து நின்றன. அதற்கான விடையாகத்தான் அன்று அந்த பதில் வந்ததோ என தொலைக்காட்சியை வெறித்து கொண்டிருந்தாள். கடந்த 1 வருடமாக சஹா என்ற பெயரில் சஹானா இணையதளத்தில் பதிவிடும் காணொளிகளுக்கு இளைய தலைமுறையினரிடம் இருந்த அத்தனை வரவேற்பு, அங்கரி கண்ணியும் அதில் அடக்கம். அந்த ஆப் இந்த ஆப் என எதையும் விட்டு வைக்காமல் சஹானா வெளியிடும் இசை சம்பந்தப்பட்ட காணொளிகளுக்கு ஏகப்பட்ட பார்வையாளர்கள் என தங்கை சொல்ல கேட்டுக்கொண்டாள். ஆரம்பத்தில் இசை காணொளிகளாக தொடங்கி இப்பொழுது அவள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவையும் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றும் செய்கிறாள். அதை பார்க்கவென பெரும் கூட்டம். பல மாதங்களுக்கு முன்னால் அங்கே கண்ணி தம்பிக்கையிடம் சஹனாவின் ஒரு காணொளியை காட்ட ஆரம்பத்திலே அவள் யார் என அடையாளம் கண்டு கொண்டாள் அலர்மேல் மங்கை. சொந்த வாழ்க்கையின் ரகசியங்களை பற்றி வெளி உலகளுக்கு தண்டூரா போடுவதே அவளுக்கு பிடிக்காது. அதில் அப்படி பல காணொளிகளை பதிவேற்றம் செய்திருந்தது அவளுக்கு கடுகடுவென இருந்தது. அவள் மேல் தோன்றிய எரிச்சலை அவளிடமா காட்ட முடியும்? அதனால் தங்கையை பிடித்து வாங்கு வாங்கு என்று வாங்கிவிட்டாள். இது போன்ற காணொளிகளை பார்த்து நேரத்தை விரயம் செய்கிறாள் என பல தடவை தங்கையை கடித்தும் கண்டித்தும் இருக்கிறாள் அலர்மேல் மங்கை. அவளோ அக்கா நான் வீடியோ போட்டா என்ன கேளு, பார்க்க மட்டும்தானே செய்யற என அவளை சமாதானப்படுத்துவாள். அல்லது இதெல்லாம் காலேஜ் யூத் பார்க்கிறது என அவளை வாரிவிட்டு கேலி செய்வாள். தங்கையின் கேலியை நினைத்து அந்நேரமும் லேசாக முறுவல் பிறந்தது அலர்மேல் மங்கையின் இதழ்களில். ஆனால் அடுத்த நொடியே அது உதிர்ந்தும் போனது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒரே இசைப்பள்ளியில் பயின்றுதான் கேள்விப்பட்ட. உங்களுக்கு இவங்களை தெரியுமா? நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவன் சூர்யாவின் பக்கம் திரும்பி கேட்டதும் தன் நினைவுகளில் இருந்து வெளிவந்த அலர்மேல் மங்கையின் மனம் இறுகி போனது. அவன் வாயாலேயே சில வாரங்களுக்கு முன்னால் சொன்ன கதைதான். 4 வருடங்களுக்கு முன்னால் அவள் விழிகளில் பட்டு தெரித்த அதே காட்சிதான். ஆனாலும் என்று கண்ணெதிரே செயல்முறை விளக்கமாக விரியவும் மனம் மறுத்து போனது. நல்லாவே தெரியும். இசை ஒன்று போதாதா?
எங்களுக்கு இடையே நட்பை வளர்க்க என்றான் சூர்யா இன்முகத்துடன். எப்படி ஃபீல் பண்றீங்க? வெளிநாடெல்லாம் போய் கத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா? இவங்களோட போட்டி போடுறதா நினைச்சா எப்படி இருக்கு? ஏற்கனவே இவங்களோட சேர்ந்து பாடியிருக்கிறேன், பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறேன். திறமையும் நம்புகிறவன் யார்கிட்டையும் திறமை இருந்தாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க, அது அவங்களுக்கும் தெரியும். ஆல் தி பெஸ்ட் அஹானா என சஹானாவை பார்த்து பெரிதாக புன்னகைத்தான் சூர்யா. அப்படியா என போலியான ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தி அவனை கேலியை பார்த்தாள் சஹானா. உன்னால் என்னை விட்டு தர முடியுமா என்ற கேள்வி தொங்கியிருந்ததோ அவளது பார்வையில். சற்று முன்னர் சொன்ன மன்னிப்பு, காதல் என்ற வார்த்தைகள் கூட அவன் உணர்ச்சிகளுடன் விளையாடவோ என்ற யோசனை வந்தது அலர்மேல் மங்கைக்கு. கூடவே என்றுமில்லாத அளவுக்கு அவளுக்கு எரிச்சலும் வந்தது. பின்ன சஹனாவின் தீவிர ரசிகையான அங்கேயர் கண்ணி அங்கே அமர்ந்து அவளுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு அவளால் அமைதியாக இருக்க முடியுமா? அங்கேயர் கண்ணி மட்டுமல்ல, அவளது கல்லூரியிலும் இந்த சகாவுக்கு தான் ஏகப்பட்ட ஆதரவாம். கேட்கவே மனம் கசந்து வழிந்தது. இதில் நொடிக்கொரு தரம் அங்கேயர் கண்ணியின் அலைப்பறைவரு. அன்று குடும்பமே தொலைக்காட்சியின் முன்னால் அமர்ந்திருந்தனர். ஆகவே அலர்மேல் மங்கையினால் சூர்யாவுக்காக கை விரலை கூட அசைக்க முடியவில்லை. ஆரம்பத்தில் சஹனாவுக்கு வந்த ஆதரவை பார்த்து திகைத்து போனாள். அலர்மேல் மங்கை தேவையில்லாமல் சூர்யாவை தானே அவமானப்பட வைத்து விட்டுவோமோ என ஒரு நொடி யோசித்தாள். பின்ன அவள்தானே முதலில் அலுவலகத்தில் பாடுவதற்கு அவன் பெயரை கொடுத்து அவனை உசுப்பி விட்டது. அதனால் தேவையில்லாத நிகழ்வுகளும் நடந்தேறின. அதை முன்னிட்டு சூர்யா இப்பொழுது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று அவளிடம் மறைமுகமாக மன்னிப்பை வேண்டுகிறானோ என்ற ஐயம் கொண்டாள். ஆனால் அடுத்த நொடியே அவன் திறமையின் மேல் அவளே நம்பிக்கை இழந்தாள். எப்படி என மனதை திடப்படுத்தி கொண்டாள். இதுவரையிலும் வந்துவிட்டாள். 2 மாதங்களுக்கு முன்னால் சூர்யா அலர்மேல் மங்கையை அழைத்து, அலர், நீ என் மேல ரொம்ப கோபத்துல இருக்கன்னு தெரியும். சாரின்னு ஒரு வார்த்தை போதாது, ஆனாலும் சாரி என அவளிடம் மன்னிப்பை வேண்டினான். அவனிடமிருந்து மன்னிப்பு வந்ததே பெரிது என்று ஆச்சரியப்பட்டாள். அதையும் அலைபேசியில் அழைத்து தெரிவிப்பது அதிசயத்திலும் அதிசயம். வேலை நிமித்தம் கூட இதுவரையில் சூர்யா அவளை அழைத்ததில்லை. இட்ஸ் ஓகே, நான் அப்பவே மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடுங்க, பாய் என அவசரமாக பேசிவிட்டு வைக்க நினைத்தாள் அலர்மேல் மங்கை. வச்சிடாத அலர் என அவளையும் விட அவசரமாக பேசியவன், 2 வாரம் கழிச்சு என ஒரு பிரபல தொலைக்காட்சியின் பெயரை சொல்லி தினமும் 8 மணிக்கு டிவி பாரு என்றான் சூர்யா. அலர்மேல் மங்கை பேசாமல் இருக்க, ப்ளீஸ், கண்டிப்பா எனக்காக பார்க்குறேன், முடிச்சிட்டு வரேன் என்றவன் அழைப்பை வைத்து விட்டான். அவன் குரலில் இருந்த மன்றாடலை அவளால் எளிதாக போடா என சொல்லி கடந்து விட முடியவில்லை. அது என்ன நிகழ்ச்சி என அவள் தங்கை சற்று முன்னர் தான் அவளிடம் சொல்லி இருந்தாளே. அந்த இசை நிகழ்ச்சியில் தான் அவளது ஆஸ்தான பாடகி இசையை கரைத்து குடித்த சஹானாவும் பங்கேற்கிறாள் என குதியாட்டம் போட்டாளே.